ஹாய் மக்களே, என் கிச்சனில் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஆனால் பழைய ஆள் தான், ஆனால் புதுசாக இந்த கிச்சனுக்கு வந்து சமைச்சிட்ருக்காங்க. அது யார் என்றால் மிஸ்டர் ஜி. எங்க உங்க திருமுகத்தை காட்டுங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அண்ணா காட்டுங்க. இது எப்படி vlog எடுத்துட்டு இருக்க? பின்ன ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தாங்க வருவான். அதுவும் ஒரு சில டைம்ல வர மாட்டான். இன்னைக்கு புதுசா சமைச்சிருக்கான். அதுவும் இல்லாம டெமு வேற நான் வந்து ஆர்டர் பண்ண வந்திருக்கு. அதெல்லாம் ஆக்சுவலா டைம் பாத்தீங்கன்னா எல்லாம் காட்டுங்க. 4:30 ஆகுது. நாங்கள் இன்னும் மத்தியான சாப்பாடே சாப்பிடல. சாட்டர்டே ஆயிடுச்சு. இத்தனைக்கும் எப்பவும் சொல்றேன் இங்கே வந்துடுடி ஒழுங்கா அங்கே வந்துடுது. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா சாட்டர்டே அதுமா மணி 4:30 ஆகுது. சாப்பாடு எங்கடின்னு கேட்டால் நீங்கள் அது ஸ்டோரிகிரி போட்டியா? என்ன பண்ணி வச்சிருக்கா? நான் தூங்குற நேரமாக பார்த்து இங்கே போட்டு இங்கே போட்டு இங்கே போட்டு வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கே காமிச்சிட்டு இருந்திருக்கா. சாப்பாடு எங்கடின்னு காலைல எழுந்துச்சு கேட்டா சாப்பாடு இல்லை. உங்ககிட்ட காட்டு அந்த போட்டோ நீ ரொம்ப கேவலமா இருக்குடி, வேளாண்டி. இதுனா ஒரு கிளிப்பு தானே, அவங்க பார்க்க மாட்டாங்க. இது ஸ்டோரினா அப்பப்போ பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால ஜிங்க் பண்ணி குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது குடுமியெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். முழிச்சு நான் முழிச்சு குழந்தைங்களுக்கு நான் தூங்கிட்டு இருக்கிறேன். இங்க போட்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறா. நல்லா இருந்துச்சு. இவனும் பார்த்தேன், முழிச்சு பார்த்தேன். அந்த போட்டோ ரசிச்சு பார்த்தான். குழந்தை மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. சாப்பாடு எங்கன்னு கேட்டா சாப்பாடை காணோம். சரி நம்ம தான் இறங்கி சமைச்சா ஆகணுங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு நம்ம பொழப்பு. சரிடி சமைக்கலான்ட்டு தான் ஃபுல்லா பொழுகி நாளைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான். கிரிக்கெட்டுக்கு போயிட்டு வந்து 12 மணிக்கு வருவான். நான் மத்தியானம் சமைச்சு வச்சிருப்பேன். காலையில் சமைச்சு வச்சிருப்பேன். அது மத்தியான நேரத்தில் வரதுனால அது அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது கூப்பிடாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. அந்த நாள் முடிஞ்சது. அவனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அங்கே சமைக்கலான்னு பார்த்தா சாரி துபாய் ரொம்ப சூடு. சமைக்கலான்ட்டு போய் ஏசி போடுறேன். கரண்ட் பில்லு சரி 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 ஓகே, வசதியாக இருக்கும் காட்டுக்கியா? ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நானே சமைக்கலான்ட்டு பார்த்தேன். ஒன்றுத்தையும் காணோம் வீட்டில். அப்புறம் போறா குடுன்னு நான் போய் ஒன்று வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டு வர அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டோருக்கு வெளியே வந்துருச்சு. இது கடையில் போய் வாங்குறது அப்பப்போ போய் வாங்கினா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு இவன் ஒன்று யூடியூப்ல பார்த்துட்டு கோஸ் இல்லையா சாஸ் இல்லையா ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். வெங்காயமே ஒன்று தாண்டி இருந்துச்சு. எப்படி நீ வந்து சாட்டர்டே சண்டே ஓட்டலாம் ஒரே டிஷ்ஷா பண்ணிட்டு சோறு வச்சுட்டா அவ்வளவுதான் சமாளிக்கலாம் என்று நினைத்தால் சாப்பிட்டுட்டா முடிஞ்சது சாட்டர்டே அப்படின்னு நினைச்சா விடல. சரி, அதனால டெமுது வந்திருக்கு. நாங்க என்னென்ன ஆர்டர் இதுல காமெடி என்னன்னா நாங்க 2 பேருமே இது என்ன ஆர்டர் போட்டோன்னே மறந்துச்சு. ஏன்னா எப்பயோ போட்டுச்சு. பட் ஆனால் அவங்கள குறை சொல்ல. ஏன்னா நாங்கள் போட்ட ஐட்டம்லாம் வந்து அந்த மாதிரி கிருமிரி ஐட்டமாக சைனீஸ் ஐட்டமாக வந்து தேடி அது அந்த 100 ரூபா ஆனால் தான் வந்து டெலிவரி. நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், டிவியும் பார்க்கறது கிடையாது. அது ஃபோனில் ஏதாவது இருக்கா இது பண்ணிக்கலாமே. ஆட் டு கார்டு போட்டு வச்சிட வேண்டியது. நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் புக் பண்ணிடுவோம். அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லாம் கேட்கும். 100 ரூபா ஆனால் தான் அது வந்து டெலிவரி அக்செப்டே ஆகுது. சரி, 1 கிராம்ஸ் தானே 2 கிராம்ஸ் தானே அப்படி. அதுல வேற 1 ரூபா 2 ரூபான்னு இருக்கிறனால போட்டுனே இருக்கிறா உட்காந்து. நான் அதை திறந்து காட்டுறேன் என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இவ தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணாலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம ஆக்சுவலாக லைட்டாக கரீர ஸ்மெல் வருது. அது முடிச்சுட்டு அப்புறமா வந்து இது ஓப்பனிங் பண்ணுவோம். ஓகே. 2 hours later. ஸோ லைட்டாக பசிச்ச காரணத்தால் நாங்கள் போய் உணவு சாப்பிட்டு விட்டோம். அந்த சாப்பாடை காட்டல ஆக்சுவலாக. ஆமாம், ரொம்ப பசிச்சிருச்சு. அதனால டெமோ ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இது என்னது, எதுக்காக வாங்குச்சு? அடுப்படி துடைக்கிறதுக்குடி. அதுதான் நான் கிழிஞ்சு போன பேண்ட் அப்படிதான் யூஸ். இதெல்லாம் வந்து அந்த 100 ரூபாவை ஃபில் பண்றதுக்காக வாங்கின ஐட்டம். ஆனா இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் போட்டிருந்தோம். நம்ம நிறைய பண்ண மாதிரி இருக்கு. ஆனா 5 ப்ராடக்ட் தான் இருக்கு.
வாங்கினதே 10 ஐட்டம் ஓகேவா? அந்த 10 ஐட்டமும் அந்த 100 ரூபாவை ஃபுல் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தா ஆமா இது எப்படி? இது என்னது? சொப்பு சம்பளமா? இது என்னது இது? எனக்கு தெரியல. ஓகே ஒன்று ஒன்றா பாப்பா நான் காட்டுறேன் இருங்க. காட்டுமா. இது வந்து அது மட்டும் ஃபோன் கவர் மட்டும்தான். ஏன்னா இந்த ஃபோன் கவர் வந்து 4 ரூபா போட்டிருந்தானா? ஆமாம் 4 ரூபா. 2 இருக்கு பால். ஏய் பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஐயோ என்ன ஏதோ தப்பா இருக்க? என்ன இது கம்மியா இருக்கு ப்ராடக்ட் அவ்வளவுதானா? இந்த இவனுக்கு ஹேண்ட் கை வச்சிடாம ஆக்சுவலா இது வாங்கலான்னு தாங்க நான் டெமுக்குள்ள போனேன். போயிட்டு வந்தா ஒண்ணா இவ ஆட் பண்ணிட்டே இருந்திருக்கா. இது என்னது? புரியல எனக்கு. என்னடி என்ன அது? பண்ணோம் எதுக்காகன்னு எனக்கு வந்து அது தரடி என்னன்னு பார்க்க முடியும். என்னது இது? யூஸ் இல்லைன்னு ஏன்? இல்ல இதெல்லாம் வந்து நீ தான் ஆர்டர் பண்ண. அது என்னது? ஐயோ இது ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இது என்னது? என்னது? ஐயோ என்ன பண்ண? அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டாலே கம்மியா கொடுத்திருக்காங்க. ஆனா நிறைய பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. போட்டு உடைச்சிருவா. பொறுமையா எடுலே. இது இந்த பவுல் ஆக்சுவலா. எதுக்கு பவுல் இது வந்து இங்கே அந்த மீன் தொட்டி மேலே வச்சு இதில் தண்ணி ஊற்றி ட்ரீ அந்த மணி பிளான்ட் மாதிரி வைக்கலான்னு வாங்கிச்சு. ஆனா என் ட்ரெஸ் வரலையே. அது என்னது ட்ரெஸ்? அது என்னது? அதுக்குள்ளே இருக்கும் ட்ரெஸ்ஸுனா அக்கா வேற எதுவும் சொல்ல. இப்போ பாருங்க இந்த மூஞ்சிக்கு இதெல்லாம் தேவையான கிளிப்பாங்க கமெண்ட்ல. இப்படிதான் இருக்குமா? காட்டன் இருக்கா? காட்டன்லவா அவளுக்கு 2 ரூபாய்க்கு தள்ளுறாங்க காட்டன். இருக்கு என்னது? கறிக்கரையில என்னடி தலைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. சொல்லு நல்ல வேலைக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. அக்கா இன்னையில இருந்து கறிக்கடை வியாபாரம் செய்யப்படும். இங்கு எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இங்கிட்டுவா வெளிச்சத்துலவா செஃப் தீவுக்கு மண்டையில மண்டா மட்டும் இல்லாம அந்த அடுத்து அந்த தொப்பி வாங்குவோம் தலையில அந்த தொப்பி இல்லை நம்ம எடிட்டர் பையா போடுவோம். எடிட்டர் போய் நான் கட்டிக்கிறேன். கட்டினதுக்கு அப்புறம் போடுறியா? எதுக்கு இது வாங்கின? பாத்திரம் கழுவுனா. மெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியனா? ஓ இதான் அந்த போசா தலையில அந்த தொப்பி போட்டு விட்டுட்டா போய். நல்லா இருக்குதுல. எதுக்கு வாங்கின? நீ என்ன கறி வேலைக்கு போற? இல்ல கறிக்கடையிலே மட்டுமா இது யூஸ் பண்றாங்க, வீட்லயும் தான் யூஸ் பண்றாங்க. இது வந்து கொஞ்சம் பாத்திரம் தண்ணி தெளிச்சா இதாகாதோ? தண்ணி அப்படியே ஓடிவிடும். பரவாயில்லையப்பா. ஆனா அது துவைச்சா போயிடுமா? எனக்கு அது நீ எங்கடி துவைப்ப? ட்ரெஸ் துவைக்க மாட்டேன் பொடி வீணாகுது. ஆனா எங்களுக்கு இது என்ன ஐட்டம் தரல. இது நான் செட் பண்ணிட்டு காட்டுறேன். இதுவும் இது என்னது? இதுவும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஏதோ சோப்பு டப்பா. சோப்பு டப்பாவா இது? அந்த இதுல வைக்கிறது பாத்ரூம்ல வைக்கிறது. ஆமா ரெண்டு. அது எனக்கு தெரிஞ்சு சோப்பு வைக்கிறது தெரியாம வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். வர்றா ரெண்டு எதுக்கு வாங்கணும் நம்ம? ஐயோ போய் பார்க்கணும் போல நம்ம என்னெல்லாம் வாங்கணும் ஒழுங்கா வந்துச்சா இல்லை. ரெண்டு ஒன்று தாண்டி. ஓகே இந்த சைடு மிரருக்கு இந்த சைடு ஒன்று, மிரருக்கு இந்த சைடு ஒன்று மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இது வந்து சொனப்பு தீட்டுறதுக்கு நம்ம ஊர்லலாம் அந்த சொனப்பு தீட்டுறதுக்கு ஆள் வருவாங்கல்ல இல்ல? இந்த வடிவேல் கூட நல்ல சார்பா சொனப்பு தீட்டு தான் பண்ணுவாங்க. அதான் இங்கதான் கிடைக்கல. நாங்களும் கல் வாங்குறோம் என்னென்னவோ வாங்குறோம், ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி லாஸ்டா ஃபைனலா இது வாங்கி பார்ப்போம். இதுதான் எல்லாரும் ஆமா ஏதாவது யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் வெயிட்டே இல்லை. இது எப்படி இது உள்ள வச்சு இப்படி திட்டுவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் இருக்கு, நான் யூஸ் பண்ணது இல்லை. தெரியல கைஸ், இது அப்புறமா சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா மாசம் கத்தி வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமா அது என்னமோ உண்மைதான், நம்ம ஊர் மாதிரி இல்லை, டக்குன்னு போயிடுது. இப்பவும் எனக்கு புரியாதது இது எதுக்கு. நம்ம வந்து வீடியோ நம்ம என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத கேதர் பண்ணிட்டு நம்ம வந்து காட்டுவோமா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்தது. உங்களிடமிருந்து விடை பெறுவது
டேய் இவ்வளோதான் வாங்கணும். நான் ஆக்சுவலாக சாப்பாடு தான் எடுக்கணும் வேண்டி எனக்கே மன வருத்தமாக இருந்துச்சு. நல்ல வேலை டெமு வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதை வாங்குவோம், இதனால காட்டுவோம். சாப்பாடா இருந்தது ஒரே சாப்பாடா வருது. அதனால சரி வந்து நான் இது பண்ணேன். அவ்வளோதாங்க. ஓகே गाइस, அடுத்த எபிசோட்ல புதுசா ஒரு நல்ல ஒரு எபிசோட். ஒன்றும் இல்லை, அதே சாப்பாடு ஐட்டம் தான் 2-3 ஸ்வீட் பார்த்து வச்சிருக்கேன், அது செய்வோம். அவ்வளோதான், வேற வழி இப்படி இல்லை. சொல்லிட்டா அப்ப அவங்க சாப்பாடு தானே மறுபடியும் முதல்ல இருந்தா வெயில் வெளியே வெயில் 55 டிகிரி அடிக்குது. வெளியெல்லாம் வெரி சாரி கைஸ், வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு எங்களுக்கு. ஆமாங்க. மண்டபத்திரம் கைஸ், பாய்.